தேர்தலுக்கு முன்பே ஆதவர்ஜினாவோடு சதி செய்தோம் என்று. இதுவெல்லாம் அப்பட்டமான அவதூறு. கரூர் துயரம் என்னால் தாங்க முடியவில்லை என்பதனால் மனிதநேய அடிப்படையில் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக என்னுடைய உதவியாளரை ஆதவர்ஜினாவோடு தொடர்பு கொள்ளச் சொன்னேன். ஒரு நிமிடம் பேசியிருப்பேன். என்ன நடந்தது என்று விசாரித்தேன். இது ஒரு விபத்து, அப்படித்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும், இதை அரசியலாக்க வேண்டாம், தைரியமாக இருங்கள் என்று மட்டும்தான், விஜயிடம் சொல்லுங்கள் என்று மட்டும்தான் சொன்னேன். அதற்கு முன்போ அதற்கு பின்போ அவரோடு மட்டுமல்ல, அந்த இயக்கத்தில் யாரோடும் நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் பேசிய அளவுக்கு கூட திமுகவோ அதிமுகவோ தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து பேசவில்லை. நான் பேசிய அளவுக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சிறுபான்மையினரின் வாக்குகளை இவர் குறிவைக்கிறார், அதை பிளவுபடுத்த பார்க்கிறார், அதனால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு அவர் இடையூறாக இருக்கிறார் என்று விமர்சித்தவன் நான். இதனை சுட்டிக்காட்டி பாராட்டுவதற்கோ வாழ்த்துவதற்கோ இங்கு யாருக்கும் மனம் இல்லை. எனக்கு பதவி ஆசைதான் முக்கியம் என்று இருந்திருந்தால் நான் திமுக கூட்டணியில் தான் தேர்தலை சந்தித்தேன். நாங்கள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அது திமுக கூட்டணியின் வெற்றி தான். விடுதலை சிறுத்தைகளின் வெற்றியாக இருந்தாலும் அது திமுக கூட்டணியின் வெற்றி தான். அந்த அடிப்படையில் பார்த்தால் நான் திமுக கூட்டணியிலேயே நீடிப்பேன் என்று என்னால் முடிவெடுத்திருக்க முடியும். ஆதரவு தர வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவை கூட என்னால் எடுத்திருக்க முடியும். ஆனால் அறம் சார்ந்து சிந்தித்த காரணத்தினால் இங்கே மீண்டும் ஒரு தேர்தல் வந்துவிடக் கூடாது, ஆளுநர் மூலமாக இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, 2 இடங்கள் பற்றாக்குறையினால் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் ஆதரவு தருகிறோம் என்று ஆதரவு தந்தோம்.